2ஆம் இட பரிவர்த்தனையை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டம் வர்றது, தனக்கு உழைக்காமலே நிறைய பொருளாதாரம் சேர்றதுங்கிறது, உயில் மூலமாக வர்ற சொத்துக்கள், இன்சூரன்ஸ் மூலமாக வரக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் போக்குவரத்துங்கிற மாதிரியான அமைப்பு, இன்னும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அதில் பெருசாக சம்பாதிக்கிறதுங்கிறது, எதிர்பாராத பணம் வர்றதுங்கிற மாதிரியான விரிவான முன்னேற்றம் உண்டு. 2-8 பரிவர்த்தனை. 2-9 பரிவர்த்தனை அவங்களுக்கு ஞானம் கிடைக்கப்பெறும், பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீகத்தில் அவங்க அப்பையும் சம்பாரிச்சது இல்லைனாலும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாவது உதவி வரும். கவர்மெண்ட் வேலை அல்லது கவர்மெண்ட்டில் பதவி பட்டம் பாராட்டெல்லாம் வர்றதுங்கிற மாதிரியான அம்சம்லாம் உண்டு. அதே மாதிரி 9ஆம் இடத்ததிபதி அப்படி 10ஆம் இடத்ததிபதியோட பரிவர்த்தனையாக இருந்தால் தன்னுடைய சுய முயற்சியால் தன்னுடைய சொந்த தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் பெரிய அளவில் சம்பாரித்து மிகப்பெரிய செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு. 11ஆம் இடத்ததிபதியோட 2ஆம் இடத்ததிபதி பரிவர்த்தனை ஆகிருந்துச்சுன்னா பணத்தை வச்சே பணம் சம்பாதிப்பான், அதில் அவன் பெரிய ஆளாக இருக்கான். 12ஆம் இடத்ததிபதி பரிவர்த்தனை ஆகிருந்துச்சுனாக்கு திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுங்கிறது, வெளியூர் போய் ஜெயிக்கிறதுங்கிற மாதிரியான பரிவர்த்தனை